வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ஸ்பெஷல். வெறும் $10,000 23 மாசத்துல $42 மில்லியன் மாத்துன லெஜெண்டரி ட்ரேடர் டான் ஜாங்கரோட முறைகளை தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். இது ஏதோ சாதாரண தியரி கிடையாது. நீங்க சும்மா கெஸ் பண்ணி ட்ரேட் பண்ற நிலைமையில இருந்து உங்களை ஒரு ப்ரொஃபஷனல் சாட் ரீடரா மாத்துறதுக்கான ஒரு மென்டர்ஷிப்னு கூட சொல்லலாம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்கு போவோம். இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 1 பிரைஸ் அண்ட் வால்யூம் மாஸ்டர் கிளாஸ், 2 6 முக்கியமான சார்ட் பேட்டர்ன்கள், 3 பிரேக் அவுட்களோட அனாட்டமி, அப்புறம் 4வது உங்களை மார்க்கெட்ல காப்பாத்த போற கோல்டன் ரூல்ஸ். முதல்ல பிரைஸ் அண்ட் வால்யூம். இதுதான் ட்ரேடிங்கான ஒரு அடிப்படை மனநிலை. மார்க்கெட்ல பிரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது மக்களோட மனநிலையை, அதாவது சைக்காலஜியை நமக்கு அப்படியே காட்டும். ஆனா அந்த விலை ஏற்றத்துக்கு பின்னாடி நிஜமாவே பெரிய நிறுவனங்களோட பணபலம் இருக்கா, இல்ல அது வெறும் சாதாரண ரீட்டைல் ட்ரேடரோட சத்தமான கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வால்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையை சொல்லணும்னா வால்யூம் அப்படிங்கிறது மார்க்கெட்டோட ஒரு பொய் கண்டறியும் இயந்திரம். அதாவது லை டிடெக்டர். ஒரு பிரேக் அவுட் நிஜம்தானா இல்ல நம்மளை ஏமாத்துறாங்களான்னு இது உடனே காட்டி கொடுத்துரும். அடுத்ததா நாம பார்க்க போறது உங்க வெற்றிக்கான ப்ளூ பிரிண்ட்ஸ்னு சொல்லப்படுற அந்த 6 கோர் சாட் பேட்டர்ன்கள். டான் ஜாங்கரோட இந்த 6 பேட்டர்ன்கள் தான் உங்களுக்கான மாஸ்டர் ஷீட். கப் அண்ட் ஹேண்டில், ஹை டைட் ஃபிளாக், அசெண்டிங் ட்ரையாங்கிள், ஃபிளாட் பேஸ், டபுள் பாட்டம், அப்புறம் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். இது அப்படியே மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பேட்டர்ன்களை சரியா கண்டுபிடிக்கிறதுல தான் உங்க சக்சஸ் அடங்கியிருக்கு. இந்த ஒவ்வொரு பேட்டர்னுக்கு பின்னாலையும் ஒரு தெளிவான சைக்காலஜி இருக்கு. உதாரணமா டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஒரு W ஷேப்ல இருக்கும். மார்க்கெட்ல மிச்சம் மீதி இருக்கிற செல்லர்ஸை பயமுறுத்தி வெளியே அனுப்புறதுக்கு தான் இந்த பேட்டர்ன் உருவாகுது. அதே போல ஒரு பெரிய ஏற்றத்துக்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ற இடம் தான் இந்த ஃபிளாட் ஃபேஸ். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படிங்கிறது மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கிற வேகம் மாறுறத நமக்கு உணர்த்துது. சரி, இப்போ பிரேக் அவுட்டுகளோட உடற்கூறியல், அதாவது அதோட அனாட்டமிய கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல் பேட்டர்ன் கப் அண்ட் ஹேண்டில். இது பார்க்க ஒரு யூ ஷேப்ல ரொம்ப தெளிவா இருக்கும். பெரிய நிறுவனங்கள் இங்க தான் பங்குகளை சைலண்டா அக்யூமுலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வர ஒரு சின்ன இறக்கம் தான் ஹேண்டில். அவசரப்படுற ட்ரேடர்ஸை மார்க்கெட்டை விட்டு துரத்திட்டு ஒரு பெரிய ஏற்றத்துக்கு தயாராகிற ஒரு சூப்பரான லான்ச்சிங் பேட் தான் இந்த ஹேண்டில். அடுத்தது ஹை டைட் ஃபிளாக். இது ஒரு வேற லெவல் பேட்டர்ன். ஒரு ஸ்டாக் வெறும் சில வாரங்கள்ல 80லிருந்து 100% வரைக்கும் ராக்கெட் மாதிரி மேலே ஏறி ஒரு பெரிய போல உருவாக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப டைட்டான ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்குள்ள போகும். இந்த பேட்டர்ன் பார்க்கறதுக்கு ரொம்ப அபூர்வமா இருந்தாலும் இதை கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உங்க போர்ட்ஃபோலியோவையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர் ஸ்டாக் பிறக்கிற இடமே இந்த ஹை டைட் ஃபிளாக் பிரேக் அவுட்ல இருந்து தான். அப்புறம் டெஸ்லாவோட 2020 அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மேல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது கீழே இருந்து பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி கம்ப்ரஸ் ஆகிறத பார்க்குறப்போ அது சரியா ஒரு ஸ்ப்ரிங் அவிழ்ந்து வர்ற மாதிரி இருக்கும். இந்த பேட்டர்ன் எவ்வளோ நீளமா இருக்கோ அந்த அளவுக்கு அதோட பிரேக் அவுட் ரொம்ப பயங்கரமா வெடிச்சு கிளம்பும். நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் ட்ரேடிங். இதுதான் உங்களை மார்க்கெட்ல காப்பாத்த போற ஒரு கேடயன். ஒரு மென்டரா நான் சொல்ற இந்த 3 ரூல்ஸை என்னைக்கும் மறக்காதீங்க. ரூல் நம்பர் 1, பேட்டர்ன் தெளிவா இல்லைன்னா சும்மா ஆசைக்காக ட்ரேட் பண்ணவே கூடாது. ரூல் நம்பர் 2, வால்யூம் சப்போர்ட்டோட பிரேக் அவுட் நடக்கிற அந்த சரியான பாயிண்ட்ல மட்டும்தான் என்ட்ரி ஆகணும். ரூல் நம்பர் 3, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கணிப்பு தப்பாகி பிரேக் அவுட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உடனே நஷ்டத்தை கட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். மார்க்கெட்ல உங்க ஈகோக்கு எந்த வேலையும் இல்ல. அதே போல லாபத்தை புக் பண்றதுக்கும் ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. ஒரு ஸ்டாக் 15லிருந்து 20% வரைக்கும் மேலே ஏறிடுச்சுன்னா உடனே உங்க பொசிஷன்ல ஒரு பகுதியை வித்து பார்ஷியல் ப்ராஃபிட் எடுத்துடணும். இது உங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம மார்க்கெட் திடீர்னு கீழே விழும்போது உங்களை சேஃபா வச்சுக்கும். இங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். புதுசா ஹை போயிட்டு இருக்கிற நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸை மட்டும் கையில வச்சுக்கோங்க. அதே சமயம் மேல போக முடியாம திணற வீக்கான ஸ்டாக்ஸை எந்த தயக்கமும் இல்லாம தூக்கி போட்டுடுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம். இப்போ நாம முடிவுக்கு வந்துட்டோம். உங்க போர்ட்ஃபோலியோவை எடுத்து பார்த்து உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நம்ம ட்ரேட் பண்ற செட்டப்ஸ் எல்லாம் நிஜமாவே அந்த பொய் கண்டறியும் இயந்திரமான வால்யூம் சப்போர்ட்டோட தான் இருக்கா, இல்ல நாம சும்மா கெஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோமா? சரியான பேட்டர்ன், வால்யூம், அப்புறம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ், இது 3ஐயும் ஃபாலோ பண்ணுங்க. வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு தான்.